தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் வெளியான கருத்து கணிப்பு குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அம்மாவுக்கு துரோகம் செய்த என் கட்சிக்காரர்கள் யாரிடமும் ஒட்டோ உறவோ வைத்து கொள்ள மாட்டேன் என்று அம்மாவுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த திருமதி சசிகலா அவர்கள் தற்போது அரசியல் ஆசைக்கு உந்தப்பட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக, அவருடைய அக்கா மகனை தற்போது துணை பொதுச் செயலாளராக, ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக, இப்படியெல்லாம் ஒரு குடும்ப அரசியலை அந்த அம்மையார் மேற்கொள்ளுவதை தமிழகத்து மக்கள் ஏற்கவில்லை. அந்த ஏற்காமையினுடைய பிரதிபலிப்புத்தான் 84% மக்கள் உங்களுடைய கருத்து கணிப்பிலேயே பன்னீர்செல்வத்தினுடைய அணுகுமுறையை சரியானது என கருதுகிறார்கள். அம்மா அவர்கள் கட்டமைத்த புரட்சித் தலைவர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் சிதைந்து போகாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் 44% மக்கள் சொன்ன கருத்து மீண்டும் இணைந்து இது வலிமையான இயக்கமாக உருவெடுக்கும் என்று சொல்றாங்க. அதுதான் எங்கள் கருத்து. இந்த இயக்கம் சிதைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிலர் செயல்படுறாங்க. அது திமுகவாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம். அது 46% அப்படின்னு உங்க கருத்து கணிப்பில் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் இது சிதைந்து விடாது. இந்த ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் ஜெயித்து வந்தவுடன் கியூல நின்று வந்து சேர போறாங்க. எல்லாருமே இங்க எதிர்த்து நின்று போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குடை கீழ் வந்து அண்ணன் OPS தலைமையில் இணைந்துருவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒருங்கிணைந்து ஓர் உருவாக அம்மா வழி நடந்து இயங்கும் தான் எங்களுடைய நம்பிக்கை. தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 59% பேர் பொது தேர்தல் சட்டசபை தேர்தலில் புதுசாக நடத்தணும்னு சொல்லி மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி மக்களுடைய வரிப்பணம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். நம்முடைய அம்மாவுடைய அரசு மக்கள் வாக்களித்தது 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்படி 5 ஆண்டுகள் இதற்கு இது உண்டு ஆள்வதற்கு. எனவே அந்த அடிப்படையில் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றது அம்மாவுடைய அரசு. அதன் பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் இன்னும் எண்ணற்ற பணிகள் அம்மா அவர்கள் என்னென்ன கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் விட்டு சென்றார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கடமை.